சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். கிரிஷ் வந்து முத்துவோட காரில் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல அங்கே வாட்ச்மேன் வருவாங்க. முத்துக்கிட்டேயே கேட்பாங்க, இங்கே ஏதாவது ஒரு சின்ன பையன் வந்தானா, ஸ்கூல்லேருந்து ஓடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முத்து நான் பார்க்கலையே அந்த மாதிரி யாரும், ஏன் ஓடி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியல சார், நான் வெளியே இருந்தால் அவன் ஓடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, நான் யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. அதுக்கு முன்னாடி மீனாக்கு கால் பண்ணி, மீனா எங்கே இருக்க, நம்ம வெளியே சாப்பிட போகலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாப்பிட போகலாங்க, நாங்கள் ஈஸ்வரி அக்கா கடையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அங்கேயே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, நானும் வண்டி எடுத்துகிட்டு வரல, வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு ஈஸ்வரி அக்கா கிட்ட, அக்கா நல்லா இருக்கீங்களா, என் பொண்டாட்டி என்னை பற்றி என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை பற்றி நல்லா பெருமையாக தான் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா என்ன சொல்லி வச்சு எழுதி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க தான் பெருமையாக சொல்கிறாங்க உங்களை பற்றி, நான்லாம் எதுவும் சொல்லலை அப்படின்றாங்க. சரி வாமினா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்கூல்லேருந்து பூமி ஸ்கூல்லேருந்து மகேஷ்க்கு கால் பண்ணுவாங்க. கிரிஷ் ஸ்கூல்லேருந்து வெளியே ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க ஒழுங்காக பார்த்துக்க மாட்டிங்களா, பார்த்துப்பீங்கன்னு நம்பி தானே விட்டுட்டு போனோம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் இப்படி தான் ஒரு பையன் வந்து பென்சிலால் கையை குத்திட்டா, அதனால கொஞ்சமாக மிரட்டினேன், அதுக்கு பயந்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. மகேஷ் சொல்கிறாங்க, நீங்கள் எங்ககிட்ட சொல்ல வேண்டியது தானே, நீங்கள் ஏன் சின்ன பையனை இப்படி மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி இருங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. உடனே ரோகிணி கால் பண்ணி, இப்படி தான் மகேஷ் வந்து ஓடி போயிட்டானா ஸ்கூல்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோகிணியும் பயந்துட்டு, வா மகேஷ், நம்ம 2 பேரும் போய் ஸ்கூலில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்புறம் 2 பேரும் அவங்க ஸ்கூலில் போய் பேசுகிறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னால் ஸ்கூலில் இருக்கிறவங்க இல்லை வேண்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்கள் ஸ்கூல் பேர் மானம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, சின்ன பையன் தானே, எங்கே போயிருக்க முடியும், கிடச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரோகிணி வந்து மீனாக்கு கால் பண்ணி கேட்கலாம், ஏன்னா அவங்க 2 பேரும் தான் எப்போவுமே அவனுக்கு பிடிக்கும், அவங்க நம்பரும் தெரியும் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கால் பண்ணு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்னன்னு கேட்பேன், கிரிஷ் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டா கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு சொல்லவா வேணும் பேசுகிறதுக்கு, நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சாப்பிட போயிருந்திருப்பாங்க, மீனாவும் முத்துவும். அந்த போகிற வழியில் அங்கே ஆல்ரெடி போலீஸ் சோதனை போட்டிருப்பாங்க காரில். ஏன்னா டெட் பாடி வந்து ஒழிச்சு கூட்டி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே செக் பண்ணிகிட்ருப்பாங்க காரெல்லாம். மீனா கிட்ட சொல்கிறாங்க முத்து, கண்டிப்பாக நம்ம இதில் மாட்டிக்க தான் போகிறோம்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்க, நாம் தான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, இல்லை நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நாம் ஏன் மாட்டிக்க போகிறோன்னு சொல்கிறீங்கன்றாங்க. அங்கே பாரு யார் இருக்கா, அருண் தான் இருக்கா, நம்ம எப்படியும் ஏதாவது ஒரு வலையில் சிக்க வைக்கிறதுக்காக ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே ஏங்க அப்படியெல்லாம் நினச்சிக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அருண் வந்து அவங்கள அங்கே வந்து பார்த்ததுமே அங்கேருந்து அவங்கள செக் பண்ண வேண்டாம் போன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடி அங்கே இருந்த கான்ஸ்டபிள் ஒருத்தர், உங்கள் டிக்கியை ஓப்பன் பண்ணுங்கள், நான் செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ணலான்னு போகிறதுக்குள்ளே தான் அருண் வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டாம், அவங்கள அமுச்சு விட்டுருங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. முத்து வந்து என்ன இது திடீர்னு ஒரு புது ஷாக்காக இருக்குது, ஒரே நல்லா மாறிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஒரே ஷாக்கு. மீனாக்கிட்ட சொல்கிறாங்க, பதுங்குற புலி தான் பாயும் ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா அவன் ஏதோ பண்ணுறதுக்கு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லைங்க, நீங்களே எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாங்க. ரோகிணி கிட்ட இருந்து ஃபோன் வருது மீனாக்கு. அப்போ முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, எங்கே ரோகிணி தான் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் மீனா, அதுக்கு தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஏங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா ரோகிணி கிட்ட என்ன பேச போகிறாங்கன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.